பச்சை பட்டாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை பட்டாணி 1/4 கிலோ, தயிர் 1/4 கப், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், வெண்ணெய் 50 கிராம், மல்லித்தழை சிறிது. பச்சை பட்டாணியை வேக விட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தை நான் வதக்கி எடுக்க போகிறேன். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். நல்லா ப்ரௌனிஸாக மாறணும். அதுக்கப்புறம் தக்காளி தனியாக நைஸாக அரைக்கணும். வெங்காயத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். ஆறுனதுக்கப்புறம் நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். பச்சை பட்டாணியை நான் வேக விட போகிறேன். அது 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். வெங்காயத்தையும் அரைக்கணும், தக்காளியை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சிடலாம். 50 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் உருகட்டும். வீட்லேயே வெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பட்டர் உருகிடுச்சு. இப்போ ஆனியன் நான் வதக்கி அரைச்சிருக்கேன்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஏற்கனவே வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கினோடனே மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். தயிர் 1/4 கப் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியை இந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நம்ம எவ்வளவு தேவையோ அதை ஊற்றிக்கலாம். ஒரு மசாலா 10 நிமிஷம் கொதிக்கட்டும்.
10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கடைசியாக நம்ம வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான பச்சை பட்டாணி மசாலா ரெடி.